அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பௌர்ணமி திதி முடிவதற்குள் பீரோவில் இதை ஒட்டி விடுங்கள், போதும் 1 மணி நேரத்தில் பணம் கிடைக்கும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தொடங்கி நாளைய தினம் வரை ஆடி மாத பௌர்ணமி திதி இருக்குங்க. இந்த எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை இந்த பௌர்ணமி திதிக்குள்ள நீங்க செஞ்சு பாருங்க. காந்தம் போல அது பணத்தை ஈர்க்கும். சரிங்க, இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நோட் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. பௌர்ணமி திதி நேரத்திற்குள்ளாக இந்த மெத்தடை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சோ முதல் விஷயம், பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கியம் மற்றும் திருக்கணிதம்னு 2 பஞ்சாங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே நேரம் தாங்க பௌர்ணமி திதி இருக்கு. இன்றைய தினம், அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி 10 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி 51 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. கை மேல உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். 1 மணி நேரத்தில் பணவரவை ஈர்க்கக்கூடிய அற்புதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல 2 விதமான கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். முதலாவதாக ஏஞ்சல் நம்பர், இரண்டாவதாக ஸ்விட்ச் வேர்ட். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகளும் ஆற்றல்களும் உண்டு. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த எண்களுடைய, அதாவது நம்பர்ஸ் உடைய கூட்டமைப்பு இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த சீரிஸ் நமக்கு இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை பயன்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு தரும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டத்தையும் அது ஏற்படுத்தும். அடுத்ததாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகள். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி ஆற்றல் மிக்க ஒளி பொருந்திய வார்த்தைகள் இருக்கோ, அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நாம் எழுதினாலோ அல்லது ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது தொடர்ந்து சில முறைகள் பார்த்துக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த
இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது ராக்கெட் வேகத்தில் அது பணத்தை ஈர்க்கும். இதை தாண்டி இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துவதற்கு ஒரு பண ஈர்ப்பு ரேக்கி குறியீட்டை நம்ம வரைய போறோம். இந்த ரேக்கி குறியீடு உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிம்பிளான ஒரு டிராயிங் தாங்க. நம்ம எழுத போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை இந்த பிரபஞ்சத்திடம் விரைவாக கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் இந்த ரேக்கி குறியீட்டிற்கு உண்டு. சோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான மெத்தட் இதுன்னு. இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் வெறும் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் அந்த டிராயிங்கை காமிச்சிட்டு இதை பீரோல ஒட்டி வைங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே அதனுடைய தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தட் மீது முழு நம்பிக்கை நமக்கு வரும். எந்த ஒரு தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதனுடைய பலன்கள் 100% நமக்கு விரைவாக கிடைக்கும். அதனால தாங்க இவ்வளவு டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி வாங்க நாம் வரைய வேண்டிய அந்த ரேக்கி குறியீட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. அல்லது ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுல கிரீன் கலர் பென்ல மட்டும் தாங்க இந்த குறியீட்டை நம்ம வரையணும். மேலும் ஏஞ்சல் நம்பர், ஸ்விட்ச் வேர்ட் எல்லாத்தையுமே கிரீன் கலர் பென்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம். மேலும் குபேரருக்கு உரிய நிறம் இந்த பச்சை. அதனால தாங்க கிரீன் கலர் பென் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த டிராயிங்கை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த டயகிராம் தாங்க ரேக்கி குறியீடு. ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு அந்த 2 கோட்டை நம்ம வரையணும். அந்த லைனுக்கு மேல 2 கோடுகளை நம்ம வரையணும். ஒரு பெரிய கோடு, அதற்கு கீழே சின்ன கோடு நம்ம வரையணும். இப்போ நீங்க பார்ப்பதை போல எக்ஸாக்ட்டா அதே போல வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. 234451 234451. இந்த ஏஞ்சல் நம்பரை 4 பக்கத்திலையும் நம்ம எழுதிக்கணும். இப்ப அந்த ரேக்கி குறியீட்டுக்கு நடுவுல, அதாவது அந்த சர்க்கிள்குள்ள வட்டத்துல டிவைன் கவுண்ட் ஆன் எவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதணும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் இது. இதை மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான டிராயிங் இது. இதை வரைஞ்சதற்கு பிறகு பீரோவினுடைய உள்பக்கத்துல நீங்க ஒட்டி வைக்கணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. பணம் வைக்கக்கூடிய பீரோல தாங்க ஒட்டி வைக்கணும். இன்கேஸ் நீங்க கேஷ் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, லாக்கர் வச்சிருக்கீங்க, அல்லது வீட்டிலேயே கொஞ்சம் பெரிய அளவுல மணி பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட இந்த பேப்பரை நீங்க போட்டு வைக்கலாம். பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியாக இருந்தால் வெளி பக்கத்துல ஒட்டி வைக்க கூடாதுங்க. பீரோவின் உள் பக்கத்துல. இப்ப கல்லா பெட்டி நீங்க ஓபன் பண்றீங்க அல்லது பீரோவை நீங்க திறக்கிறீங்கன்னா உங்க கண்களுக்கு அந்த படம் தெரியணும். அது போல நீங்க ஒட்டி வைங்க. நீங்க பீரோவை எப்பெல்லாம் ஓபன் பண்றீங்களோ, திறக்கிறீங்களோ, குறைந்தபட்சம் 1 நிமிஷமாவது இந்த டிராயிங்கை நீங்க பாருங்க. அதுல எழுதி இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க பார்க்கணும். அதற்கு பிறகு நீங்க பணம் எடுக்கலாம் அல்லது பணம் வைக்கலாம். சப்போஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அங்கேயும் நீங்க இதே போல செஞ்சு வைக்கலாம். இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அந்த பேப்பரை டஸ்ட்பின்ல போட்டுட்டு புதியதாக நீங்க செஞ்சு வைங்க. அதுவும் பௌர்ணமியாக தாங்க இருக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.